கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி எல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 7வது நாள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்கிற அந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. அப்போ இந்த எதை குறித்து, எதிலிருந்து விடுதலை என்று இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறதுனா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி அவர் விடுதலையாக்கினார். கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இந்த விடுதலை எதை குறித்து பேசுதுன்னா, எந்த ஒரு மனுஷனும் பிறக்கும் போதே அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் பிறக்கிறான். நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்த அநேக கட்டளைகள், பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதில் எதையாகிலும் ஒன்றை நம்ம மாற்றி நடந்தாலும் அது பாவமாக அது காண்பிக்கிறது, அது பாவம் என்று சொல்லுகிறது. அப்போது எந்த ஒரு மனுஷனும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு பிறக்கிறவன் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு உட்படுகிறான். அதனுடைய சாபம், அதனுடைய தேவ கோபாக்கினைக்கும் கீழாக கொண்டு வந்து விடுகிறது. அப்போ இதிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து அவர் சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களை சாபங்களை அவர் சுமந்தார், அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், அந்த ரத்தத்தினாலே நான் மீட்டுக்கொள்ளப்பட்டேன் நம்ம விசுவாசிக்கிறோமோ, அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தரே ஆவியானவர் நமக்குள்ளே, நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போது நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ண தொடங்குகிறார், நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த விடுதலை நமக்கு சாத்தியமாகிறது. நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்ட அந்த விடுதலையை இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அபிஷேகம் இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை எங்கே இருக்கிறதோ அந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தினின்று அவன் விடுதலையாக்கப்படுகிறான். ஒரு சுதந்திரவாளியாக அவன் மாறுகிறான். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆவியானவரை நம்ம வாஞ்சிப்போம், அவரை பெற்றுக்கொள்வோம், அவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.